இன்னொன்று வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அது படிக்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி வந்துச்சு. ஐயோ கடவுளேன்னு. என்னென்னா ரெஃப்ரிஜரேஷன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாலேயும் ஃபின்லாண்ட்லேயும் பாலை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. ஒரு உயிருள்ள ப்ரௌன் கலர் தவளை அதை வந்து பாலில் போடுவாங்களாம். அது ஏன் அது பால் போடுறாங்க, எப்படி கெட்டு போகாமல் இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் அதை வேறு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது பண்ணதில் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதோட உடம்புல இருந்து ஒரு விதமான ஒரு செக்ரேஷன் இருந்துச்சான். அது வந்து நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ஸாக அது வந்து பாலில் உள்ள பாக்டீரியாவை கொன்னுருமா. அதனால் நிறைய நாள் அந்த பாலை வச்சு குடிக்கலாமா. எப்படி அதை வச்சு குடிச்சிருப்பாங்கன்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதில் வேறு தவளைப்படம் வேறு போட்டிருந்தான். அதை பார்த்த உடனே வேன் வந்துடுச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு, அவள் பேர் வந்து பார்த்திங்கன்னா பேர் என்னன்னு இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கா. பேஷண்ட் ஏபி தான் அவளோட பேர். திடீர்னு அவள் காதில் வந்து யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. உடனே இம்மீடியட்டாக ஸ்கேன் பண்ணு, உனக்கு பிரெயினில் டியூமர் இருக்குது அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. இது டாக்டர்கிட்ட சொன்னால் அவங்க நம்பவே இல்லையா. இருந்தாலும் பரவாயில்லன்னு சிடி ஸ்கேனில் போய் பார்த்தபோது கரெக்டாக சொன்ன இடத்துல கரெக்டான ஒரு அந்த இது இருந்திருக்கு. அது சரி பண்ணியிருக்காங்க. சரி பண்ணி முடித்த உடனே இந்த பொண்ணுக்கு இதே வாய்ஸஸ் திருப்பி காதில் வந்து ரொம்ப ஹாப்பி, நாங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, குட் பைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது நம்புறதா நம்பாமல் இருக்கிறதாவும் தெரியல. நம்பக்கூடாதான்னு நம்ப முடியாமலும் இல்லை, நம்புகிற மாதிரியும் இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம ஊர்லெலாம் வந்து காதில் ரீங்காரெல்லாம் அடிக்கவே வேணாம், நம்ம மனசே போதும். ஒரு சின்ன விஷயம்னா உடனே அது பூதாகரமாக ஆக்கி ஒரு சின்ன இடத்துல ஒரு தடுப்பு மாதிரி ஒரு கொசு கடிச்சு தான் தடுப்பாயிருக்கும். உடனே அதை பார்த்தோன்னே ஐயோ தடுப்பாயிடுச்சு, கேன்சர் வந்துருச்சு, பிளட் கேன்சர், அந்த கேன்சர் இந்த கேன்சர்னு போய் நம்மளே கற்பனை பண்ணி டெத்து பெட்டில் படுத்துருவோம். அந்த அளவுக்கு போயிடும். அப்படியே நீங்கள் தைரியமான ஆளாக இருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் காமிக்கலான்னு நீங்கள் உள்ளே போனீங்கனாலும் வேறு அதே நிலமை தான். டாக்டருங்களே உங்கள்கிட்ட அது இதுன்னு சொல்லி அதை பூதாகரமாக ஆக்கி உங்களை டெத் பெட்டில் படுக்க வச்சுருவாங்க. எந்த இதுவும் வந்து காதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது நமக்கெல்லாம். அப்புறம் சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணதில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து இருக்கிறதுனால மக்கள் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றாங்களாம். ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக, ப்ளட் ப்ரெஷர் லெவல்